தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாதா? ஆமா ப்ரோ, சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. கோயம்புத்தூரில் வரும் 18ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் பேரணிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. பேரணி செல்லும் வழி, தூரம் மற்றும் நேரம் ஆகியவற்றை காவல்துறையே முடிவு செய்ய நீதிபதி உத்தரவு. திமுக காங்கிரசின் கர்வத்தை தமிழ்நாடு அடக்கும் என கன்னியாகுமரி பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. திமுக காங்கிரஸ் கூட்டணி வரும் தேர்தலில் துடைத்தெறியப்படும் எனவும் கருத்து. तमिलनाडु के लोग भी ऐसा ही करने जा रहे हैं. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு திமுக அரசு எதிரியாக உள்ளதாக பிரதமர் மோடி விமர்சனம். குமரி மக்களுக்கு மத்திய அரசு திட்டங்களை கொடுப்பதாகவும் மாநில அரசு வஞ்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. कन्याकुमारी और तिरुवनंतपुरम 4 लेन रोड भी यहां की सरकार बनने नहीं दे रही थी. திமுக காங்கிரஸ் அடங்கிய இந்தியா கூட்டணியின் கொள்கையே ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிப்பதுதான் என பிரதமர் மோடி காட்டம். மக்களை எப்படியெல்லாம் சுரண்டலாம் என திமுக காங்கிரஸ் கூட்டணி காத்துக் கொண்டிருப்பதாகவும் விமர்சனம். डीएमके और कांग्रेस का इंडी अलायंस कभी भी तमिलनाडु को विकसित नहीं बना सकता. கன்னியாகுமரி மண்ணையும் பிரதமர் நரேந்திர மோடியையும் யாராலும் பிரிக்க முடியாது என அண்ணாமலை பேச்சு. குடும்ப ஆட்சியை ஒழித்து இந்தியாவை வளர்ச்சி பாதையை நோக்கி பிரதமர் நகர்த்தி வருவதாக கருத்து. 2047 முடியும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாற வேண்டும். இதுபோன்ற அரசியல் தலைவர் கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் இல்லைங்க. குடும்ப கட்சிகள், ஊழல் கட்சிகள் மக்களை கொள்ளையடித்து தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குழந்தைகள் ஆட்சி கட்டலுக்கு வர வேண்டும் என்று துடிக்கக்கூடிய இந்தியா கூட்டணி. நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி, திருவண்ணாமலை ஆகிய நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை என விளக்கம். மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் மதுரையில் மீண்டும் களமிறங்குகிறார் மார்க்சிஸ்ட் வேட்பாளர் சு. வெங்கடேசன். திண்டுக்கல் தொகுதியில் சச்சிதானந்தம் போட்டியிடுவதாக அறிவித்தார் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன். ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் உள்ள திரிணாமுல், திமுக போன்ற கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரம் மூலம் கோடிகளில் நிதி வந்திருப்பதாக குறிப்பிட்ட அண்ணாமலை, 18 மாநிலங்களில் ஆட்சி செய்யும் பாஜகவுக்கு தேர்தல் நிதி கிடைத்திருப்பதில் என்ன ஆச்சரியம் என கேள்வி. நல்லது தானே, நாங்க அதில் ஒழிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையானே, எல்லாம் வெளிப்படையா இருக்கேன். மம்தா பானர்ஜி எத்தனை ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருந்துட்டு எவ்வளோனே 1000 கோடி அம்மா. திமுக ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருந்துட்டு எவ்வளோனே, உங்களாம் நம்பர் 3 நம்பர் 4. நாங்கள் எத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கோம்? 18 மாநிலத்தில் இருக்கோம். எத்தனை அரசாங்கம் நம்மகிட்ட இருக்கு. அதனால் நீங்கள் ஒரு அரசாங்கத்திற்கு எவ்வளவு பாண்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க. ஒரு மாநிலத்தில் ஆட்சி இருந்தால் எப்படினே 3000 கோடி, எப்படினே திமுக மாதிரி ஆயிரக்கணக்கான கோடி. மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதில் உறுதியாக இருப்பதாக ஓ. பன்னீர்செல்வம் திட்டவட்டம். தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக வெளியாகும் தகவல்கள் வதந்திகள் என மறுப்பு. மக்களவைத் தேர்தல் மற்றும் 4 மாநில சட்டமன்ற தேர்தல் தேதியை நாளை பிற்பகல் 3 மணியளவில் அறிவிக்கிறது தேர்தல் ஆணையம். இன்று புதிதாக பொறுப்பேற்ற 2 தேர்தல் ஆணையர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்திய பின் முடிவு. கரும்பு விவசாய சின்னம் கோரி நாம் தமிழர் கட்சி தாக்கல் செய்த மனு மீது பதிலளிக்க தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். ஹோலி விடுமுறைக்கு பின்னர் விசாரணை நடைபெறும் என தலைமை நீதிபதி அறிவிப்பு. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதா அதிரடி கைது. ஹைதராபாத் இல்லத்தில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் டெல்லி அழைத்துச் சென்று விசாரணை. வங்கிகளுடன் இணைந்து யுபிஐ பண பரிவர்த்தனை சேவையை பேடிஎம் தொடர தேசிய பண பரிவர்த்தனை நிறுவனம் அனுமதி. பேடிஎம் பேமெண்ட் வங்கி சேவைக்கு ரிசர்வ் வங்கி விதித்த தடை நாளை அமலுக்கு வரும் நிலையில் பேடிஎம் நிறுவனத்திற்கு சாதகமான நடவடிக்கை.
இரட்டை இலை சின்னம் மற்றும் அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பிக்க கோரி புகழேந்தி தொடர்ந்த வழக்கு நாளை பிற்பகல் 3 மணிக்கு முன்னதாக எழுத்துப்பூர்வமாக உத்தரவு பிறப்பிக்கப்படும் என டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. நெற்றி மற்றும் மூக்கு பகுதியில் ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சை பெற்ற பின் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. வீட்டில் ட்ரெட்மில்லில் நடக்கும்போது தவறி கீழே விழுந்து விட்டதாக கூறப்படும் நிலையில் போலீசார் விசாரணை. நன்கொடையாளர்களை அறியும் விதத்தில் தேர்தல் பத்திரங்களில் இடம்பெறும் தனி குறியீட்டு எண்ணை வெளியிட பாரத ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஏற்கனவே உத்தரவிட்டும் தேர்தல் பத்திர எண்களை வெளியிடாதது ஏன் என நீதிபதிகள் கேள்வி. சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என எடியூரப்பா பேட்டி. தேர்தல் நேரத்தில் பெண் புகார் செய்ததும் போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்ததும் சந்தேகத்திற்குரியவை என கருத்து. உலகின் மிக ஏழ்மையான 10 நாடுகளில் முதலிடம் பிடித்தது தெற்கு சூடான். தெற்கு சூடானின் ஆண்டு தனிநபர் வருமானம் 40,000 ரூபாய்க்கும் கீழ் உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தகவல். தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாதா? ஆமா ப்ரோ, சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.